ஜீவா ஹன்சிகா ஜோடியாக நடித்துள்ள படம் போக்கிரி ராஜா. இதில் சிபிராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கியுள்ளார். பி.டி. செல்வகுமார் தயாரித்துள்ளார். இந்த படம் குறித்து ஹன்சிகா சென்னையில் நிருபருக்கு பேட்டியளித்தார். அவர் படம் பற்றி கூறுகையில், போக்கிரி ராஜா படத்தில் சமூக சேவையில் ஈடுபடும் பெண்ணாக வருகின்றேன். பொது சேவையில் எனக்கு ஈடுபாடு அதிகம். அந்த விஷயத்தில் எனக்கு தூண்டுதலாக இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி. அவரது தூய்மை இந்தியா திட்டம் எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த படத்தில் நகரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று உழைக்கும் ஒரு பெண் வேடத்தில் நடித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஜீவா எனக்கு நண்பராக இருக்கின்றார். அவருடன் நடிக்க இதில் வாய்ப்பு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி. சிம்புவின் இது நம்மாளு படத்தில் ஒரு காட்சியில் நான் நடிக்கப் போவதாக தகவல்கள் பரவியுள்ளது. அதில் நடிக்க யாரும் என்னை அணுகவில்லை. அரண்மனை 2 படத்தில் நான் நடித்துள்ள பேய் வேடத்திற்கு பாராட்டுகள் கிடைத்தன. ரசிகர்கள் ஆதரவு இருப்பதால் பேய் கதைகளை தொடர்ந்து நடிப்பேன். அஜித் குமார், விக்ரம் போன்றோருடன் இதுவரை நடிக்கவில்லை. வாய்ப்பு வந்தால் அவர்களுடன் நடிப்பேன். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகிறேன். இதுவரை 31 குழந்தைகளை தத்தெடுத்துள்ளேன். அவர்களுக்காக ஒரு இல்லம் கட்ட முயற்சி செய்து வருகிறேன். எனக்கு ஓவியங்கள் வரைய தெரியும். படப்பிடிப்புகள் இல்லாமல் ஓய்வில் இருக்கும் போது நிறைய ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளேன். அந்த ஓவியங்களை விரைவில் சென்னையில் கண்காட்சியாக வைத்து ஏலமிட திட்டமிட்டுள்ளேன். அதில் வசூலாகும் பணத்தை ஆதரவற்ற குழந்தைகள் நலனுக்காக செலவிடுவேன் என்று ஹன்சிகா கூறியுள்ளார்.